வாட்ச் அவரோட வாட்ச். போச்சு, முறிய போகுது. ஐயோ, ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட்றது எவ்வளோ சுகமாக இருக்குது. தூரம் தான் செய்யும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கரெக்டாக எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஈசிஆர் ரோட்டில் இருக்க ப்ளூ லெகான் பீச் ரெசார்ட் தாங்க போயிட்டுருக்கோம். இது வந்து நீலாங்கரையில் இருக்குது. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து டே அவுட் பேக்கேஜஸ் மாதிரி தானுங்க நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஒரு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 1000 rupees, பிலோ 5 yearsனால் ஃப்ரீங்க, எபோவ் 5 yearsனால் 500 சார்ஜ் பண்ணுறாங்க. மார்னிங் 9:30 ஈவினிங் 6 o'clock வரைக்கும் நம்ம அங்கேயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ரிசப்ஷன் ஆஃபீஸ் இருக்கும், அங்கே வந்து நம்ம எல்லாருக்குமே டிக்கெட் வந்து எடுக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டிக்கெட் எல்லாமே வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. ஸ்விம்மிங்க்கு தனியாக, அதுக்கப்புறம் வந்து லஞ்சுக்கு செப்பரேட்டாக வந்து டிக்கெட் கொடுப்பாங்க. இது எல்லாமே சேஃபாக வச்சுருந்தா தான் நம்ம அந்த டிக்கெட் காட்டி எல்லாமே பண்ண முடியும். இங்கே வந்து பிரின்ஸ் மஹால், ராஜ்மஹால் அப்படின்னு என்ட்ரன்ஸ்லேயே 2 மஹால் இருந்துச்சுங்க. இங்கே வந்து நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்னால் நம்ம அட்வான்ஸாக புக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உள்ளேயுமே சில ஹால் எல்லாமே இருக்குங்க, நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன கேம்ஸ் விளையாட போகிறோமோ அதோட திங்ஸ் எல்லாமே அவங்க வந்து செப்பரேட்டாக கொடுத்துருவாங்க. இது வந்து ஸ்விம்மிங்கான டிக்கெட்டுங்க. நம்ம பிளேயிங்கான திங்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க, அதுக்கு பதிலாக 500 சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த திங்ஸ் எல்லாமே ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அந்த 500 மறுபடியும் வீட்டுக்கு போகும்போது வாங்கிட்டு போகலாம். ஸோ அந்த திங்ஸ் எல்லாமே சேஃபாக வச்சுக்கோங்க. நம்ம போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. எல்லா ஃப்ரூட்டுமே மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உள்ளே நுழைஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரமாக இருந்துச்சுங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. லியோ கார்டன் வச்சுருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு கார்டனுக்கும் நேம் வச்சுருந்தாங்க, அதுவும் கொஞ்சமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அங்கே வந்து இந்த ஆலமரம், நாவல் மரம், புங்கை மரம், வாகை மரம், இந்த மாதிரி பெரிய பெரிய மரங்களாக இருந்துச்சுங்க. அதெல்லாமே நிழலாக இருந்துச்சு. நாங்கள் போன அன்னைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கிளைமேட் நல்லா இருந்துச்சுங்க, வெயில் இல்லாமல். அதனால நாங்கள் ரொம்ப எனர்ஜியாகவே இருந்தோம். சில பிளேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் ஒரே க்ரீனாக இருந்துச்சுங்க. சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கான பிளேஸ் வந்து செப்பரேட்டாக இருந்துச்சுங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 வீலர் பார்க்கிங், 4 வீலர் பார்க்கிங் எல்லாமே இருந்துச்சு. கிரிக்கெட் கிரவுண்ட் வந்து செப்பரேட்டாக இருந்துச்சு. இந்த ஃபிஷ் வந்து காமிக்கிற வழி பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போகிற வழி. ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா கிரிக்கெட் கிரவுண்ட் ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் காக் விளையாடுற மாதிரி இருந்துச்சு. ரூம் ஸ்டே பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் கூட இங்கே இருக்குங்க. அதுக்கு போகிற வழி தான் அங்கே ஆரோ பண்ணி காமிச்சிருக்காங்க. கிரிக்கெட் விளையாடுறதுக்கு செப்பரேட்டாக பிளேஸ் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் கொஞ்சம் பிளேஸ் இருந்துச்சு. நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம், சில பேர் விளையாடிட்டு இருந்தாங்க. ஓகேன்னு வெளியே விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவங்க கூட ஜாயின் பண்ணி ஹஸ்பண்ட் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் இருந்துச்சு. அது வந்து மணலாக இருந்துச்சு. ஸோ சின்ன பிள்ளைங்களாம் விளையாடுறதுக்கு அது ஆசையாக இருக்கும். ஸோ அவங்க வந்து அங்கே போய் ஷெட்யூல் காக் விளையாடிட்டு இருந்தாங்க. விளையாடுங்க. நமக்கு எங்கெல்லாம் பிளேஸ் ஃப்ரீயாக இருக்கோ அங்கெல்லாம் நாங்கள் விளையாட ஆரம்பிச்சிட்டோங்க. ஆளாளுக்கு எல்லாருமே வந்து பேட்டிங் பண்ணோம், ஃபீல்டிங் பண்ணோம், பவுலிங் பண்ணோம், மாற்றி மாற்றி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம்.
இருக்காத அந்த ஃபேமிலியோட இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோட போனால் தாங்க நிறைய பேர் இருக்கும்போது நம்ம விளையாடும்போது ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். ஸோ நிறைய பேர் கூட்டிகிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸில் வந்து டீம் மெம்பர்ஸாக வந்து நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. வெளியில் வெயிட் பண்ணி பார்த்தாருங்க. அவங்க விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இவரும் போய் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஷட்டில் காக் கிரவுண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சுங்க. நாங்கள் இங்கே வந்துட்டோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா சில பேர் விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் ஓகே. தாண்டா எடுத்துக்கோ. விளையாட முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் டயர்டாயிடுச்சுங்க. ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மரத்து கீழே போய் சேர்லாம் வச்சுருந்தாங்க, உட்காந்துட்டோம். எல்லா பிளேஸ்லையுமே இந்த மாதிரி சேர்லாம் வச்சுருந்தாங்க. மரம் பார்க்குறதுக்கு ரொம்பவே பெருசாக அழகாக இருந்துச்சுங்க. நிழலில் உட்காரும்போது நல்லா இருந்துச்சு, காத்தோட்டமாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் இந்த மணி பிளான்ட் வச்சுருந்தோம். அந்த மரத்தோட அட்டாச் ஆகி வேர் வந்து அந்த மரத்தில் ஃபிட் ஆயிருக்கா, அதோட சத்துக்களை எடுத்து தான் பெருசாக வரும். இலைய பாருங்க, எவ்வளோ பெருசு பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்கு. வேர் எடுத்துருக்கு. ஆனால் அதோட ஆக்சுவல் சைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான், இவ்வளோதான் சைஸு. ஆனால் இவ்வளோ பெருசு. ஆனால் இங்கே பாரு, இது அங்கே அங்கே மேலெல்லாம் இன்னும் பெருசாக இருக்கு. பெருசாக போயிட்டே இருக்கு மேலே வரைக்கும். நான் கீழே கொட்டி கிடந்துச்சா இங்கே பாருங்க. என்ன சின்னது சின்னதாக இருக்கு. வேணா இங்கே பாருங்களேன், டவுட்டாக இருக்கா? ஆமாப்பா, குட்டியாக இருப்பா. போச்சு, முறிய போகுது. என்ன மரம்னே தெரியாமல் வந்து உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் கீழே நிறைய வந்து பிளாக் கலரில் குட்டி குட்டி பழமாக கொட்டிருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரிஞ்சது அது நாவல் பழம் ஒன்று. ஏன்னா அது சைஸ் ரொம்பவே குட்டி, அந்தபடியே கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் நம்ம வேட்டையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஐயோ, ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட்றது எவ்வளோ சுகமாக இருக்குது. கின்சியபர் நாவல் பழத்தை மரத்தில் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சுங்க. ஆனால் எங்களுக்கு தான் எட்டவே இல்லை, ரொம்ப ஹைட்டில் இருந்துச்சு. மேக்ஸிமம் எவ்வளவு பறிக்க முடியுமோ சேரை வச்சு கொஞ்சம் பறித்து சாப்பிட்டோம். நிறைய இருக்குது, எட்ட மாட்டேங்குது. மரப்பிங்காட்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்விம்மிங் டைம் வந்து வந்துருச்சுங்க. நாங்கள் கரெக்டாக 12:30 to 1:30க்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். 1 hour வந்து இதில் வந்து குளிக்கலாம். நீங்கள் வந்து இதில் குளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வாங்க. தலைக்கு போகிற அந்த வாட்டர் போகாமல் இருக்கிற அந்த கேப் இருந்துச்சுன்னா அதுவும் எடுத்துகிட்டு வாங்க. கையில் வந்து குழந்தைங்களுக்கு அந்த ஏர் பேக் மாதிரி போட்டு விடுவாங்க, அது வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வச்சுருப்பாங்க, அது வந்து முட்டி வரைக்கும் தான் தண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இடுப்புக்கு கொஞ்சம் மேலே வரைக்கும் தண்ணி இருக்குங்க. எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். இது குளித்ததுக்கப்புறமா வந்து பாத்ரூம் வந்து இருக்குது, நீட்டாக தான் இருக்கும். நம்ம அங்கே போய் ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து குளிக்கிற பிளான் இல்லாமல் தாங்க இருந்தது. பட் எல்லாருமே கம்பல் பண்ணி என்னை குளிக்க வச்சுட்டாங்க. இருந்தாலும் நான் ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு எடுத்து தாங்க போயிருந்தேன். தண்ணி வந்து ரொம்ப ஜில்லாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம். அதுக்கப்புறம் ஓகே ஆயிடுச்சு. அது பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ் கூட நல்லா இருந்துச்சுங்க. தண்ணியில் இறங்கினதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, நல்ல வேளை நம்ம இதை மிஸ் பண்ண பார்த்தோமேன்னு. அந்தளவுக்கு ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சுங்க. நிறைய பேராக போனால் இன்னுமே ரொம்பவே ஃபன்னாக இருக்குங்க. அந்த மாதிரி தான் வந்து சில குரூப்ஸ் எல்லாம் வந்து ஃபேமிலியாக வந்திருந்தாங்க.
இனி தண்ணி பண்ணாத. இதே வந்து 2 ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சுங்க. முன்னாடி ஒன்று இருந்துச்சு, அது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்துச்சு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அங்கே வந்து நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க, அதனால் நாங்கள் இங்கே வந்துட்டோம். லஞ்ச் வந்து நாங்கள் 2 o'clock சொல்லியிருந்தோம். ஸோ அந்த டைமுக்குள்ளே குளிச்சுட்டு நம்ம வந்து ரெடி ஆகிட்டு போகணும். ரிசப்ஷனுக்கு பக்கத்துலேயே ஒரு ஹால் இருந்துச்சு, அங்கே தான் எங்களுக்கு லஞ்சு சொல்லியிருந்தாங்க. லஞ்சுக்கு வந்து டிக்கெட் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து அந்த டிக்கெட்டை கொடுத்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம குரூப்பாக வந்தோம்னா யாராவது ஒரு நேமில் வந்து ஃபுல்லாக புக் பண்ணிட்டோன்னா அந்த நேமை மட்டும் சொன்னாலே போதுங்க. ஆனாலும் வந்து லஞ்சுக்கான டிக்கெட்டை கொடுக்க சொல்லி கேட்பாங்க. ஸோ அதை வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. ஹால் ரொம்பவே பெருசாக இருந்துச்சுங்க. டெசர்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து சூப் கொடுத்தாங்க. சூப்பு வேணுமே. சூப் வேண்டாம் போங்க. சூப்பு ஒரு சூப். இங்கே வந்து வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே இருந்துச்சுங்க. நமக்கு எது வேணுமோ அதை வாங்கிக்கலாம். சரி, எல்லாத்துலேயுமே டேஸ்ட் பார்க்கலன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எல்லாமே நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். நான் மாதிரி கொடுத்தாங்க, ரொட்டி மாதிரி. அதுக்கப்புறம் வந்து கொத்து பரோட்டாக்கு இந்த ரொட்டியெல்லாம் இது பண்ணியிருப்பாங்களா, அது மாதிரி கொடுத்துருந்தாங்க. காலிஃப்ளவர் மஞ்சூரியன், அப்போ வெஜ்ஜு வந்து கிரேவிங்க. இதில் வந்து பன்னீர் எல்லாமே இருந்துச்சு. கொஞ்சம் அப்புறம் வந்து புலாவ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. சிக்கன் கிரேவி, முட்டை கிரேவி, மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து தந்தூரி எல்லாமே இருந்துச்சுங்க. பிரியாணிக்கு வந்து பிளேஸ் இல்லைங்க பிளேட்டில், அதனால் நான் நெக்ஸ்ட் டைம் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஆனால் வந்து பிரியாணி சாப்பிட்டவங்க, ஆனால் வீடியோ எடுக்கலை. ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். எல்லாமே டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாமே கூட செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க. மட்டன் பிரியாணி பீஸோட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணாலும், எத்தனை தடவை வேணுனாலும் போய் கேட்டு வாங்கி சாப்பிடலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து டெசர்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா குலோப் ஜாம், அதுக்கப்புறம் வந்து ப்ரௌனி கேக் வச்சுருந்தாங்க, பாதாம் பால் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐஸ்கிரீம்லேருந்து வெண்ணிலா அண்ட் ஸ்ட்ராபெரி வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே மேக்ஸிமம் டேஸ்ட் பண்ணி பார்த்தோங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நமக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ கேட்டால் கொடுப்பாங்க. இல்லை 2 ஃப்ளேவரும் வேணும்னா கூட 2 ஃப்ளேவருமே கொடுப்பாங்க. இதுவும் நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நான் எல்லாமே ஒன்று தாங்க வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். இது வந்து என்னோடய பொண்ணோடதெல்லாம் எடுத்து வாங்கி ஃபோட்டோ வீடியோக்காக வச்சுருந்தேன். எல்லாருமே ஸ்விம்மிங் பூலில் குளித்து ரொம்பவே டயர்ட் ஆகிட்டாங்க போல். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மறுபடியும் சில பிளேஸெல்லாம் இன்னும் சுற்றி பார்க்கலன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி, ஓப்பன் பிளேஸில் பார்ட்டி பண்ணுற மாதிரி பிளேஸ் இருந்துச்சுங்க. அதுவும் ரொம்பவே பெருசாக நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இது சுற்றி வர பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இவங்க வந்து இன்னும் விளையாடி முடிக்கலைன்னு சொன்னாங்க. அதனால கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு நாங்கள் வந்து பீச்சுக்கு போயிட்டோம் டேரெக்டாக. சுற்றி விட்டு நீங்கள் உட்காருங்க, இல்லைன்னா 2 பேரும் விட்டு ஸ்மைல்ஸ் பண்ணுங்க. ஹாய் சொல்லுங்க. இனி ஹாய் சொல்லுமா.
அங்கங்கே பார்த்தீங்கன்னா ப்ளே கிரவுண்ட் இருந்துச்சுங்க. ஸோ விளையாடுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பீச்சுக்கு தாங்க போகிறோம். நாங்கள் ஸ்விம்மிங் பூலில் குளித்தனால எல்லா துணியுமே ஈரமாகிடுச்சு. ஈரமானாலே கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஸோ 2 பேர் தூக்கிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. சரி அங்கே போ. பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில ஷெட் மாதிரி அங்கங்கே போட்டிருந்தாங்க. சேர்லாம் வச்சுருந்தாங்க. அங்கே ரெஸ்ட் எடுக்கலாம். ஆல்ரெடி கிளைமேட் பார்த்தீங்கன்னா மழை வர்ற மாதிரியே இருந்துச்சு. அந்த கிளைமேட், அந்த காற்று எல்லாமே ஒரு சூப்பரான ஃபீலை கொடுத்துச்சுங்க. அதுக்கப்புறம் பீச்சுக்கு போயிட்டு வந்து நம்ம இங்கே வந்து கை காலெலாம் கழுவிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஏரோப்ளேன் போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் இந்த வழியாக தாங்க பீச்சுக்கு போகணும். ஸோ எங்களோட திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சுட்டு நாங்கள் வந்து பீச்சில் கால் நினச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மழை வந்து இருட்டிகிட்டே வருது. நாங்கள் பீச்சுக்கு போகிற டைம் பார்த்திங்கன்னா 4 o'clock இருக்குங்க. ஆனால் வந்து மழைனால அது வந்து நமக்கு 6 o'clock மாதிரி தெரியுது. ஸோ பீச்சில் வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் வந்து எங்களுக்கு டைமே பத்தலை. ஏன்னா மழை ஆல்ரெடி வந்துருச்சு. நனைஞ்சிட்டே மறுபடியும் ஓடி போயிட்டோம். மழை வர மாதிரி இருக்குது. கிளைமேட் செம்மையாக இருக்குல்ல. இங்கே பாரு. என்னோட கிளைமேட் எப்படி இருக்கு பாரு. தூரம் தான் செய்யும். ஓடுங்க 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 ஓடுங்க. கரெக்டாக பீச்சில் போய் நிற்கவும் மழை நல்லா பிடிச்சிருச்சுங்க. அப்படியே நனைஞ்சிக்கிட்டே ஓடி வந்துட்டோம். அங்கே ஷெட் மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு மழை விட்டதுக்கப்புறமா உள்ளே வந்துட்டோம். மறுபடியும் அங்கே போகலை. ஸோ வந்து மழை பெஞ்சு எல்லாமே செடியெல்லாம் வந்து பளிச்சுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4:30 வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. போண்டா, அதுக்கப்புறம் டீ, காஃபி கொடுத்துருந்தாங்க, பிஸ்கெட் கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து மழையில் நனைஞ்சனால சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.